வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். 234 தொகுதிகளிலும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு பல மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அதெல்லாம் சரி, தேர்தல் ஆணையம் அப்படிலாம் ஏத்துக்க மாட்டாங்க, நீங்க தனித்தனியா வேட்பாளர் அறிவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ எப்ப அறிவிப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு விஜய். 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களே ஒரே மேடையில வச்சு அறிவிச்சிருக்காரு. ஆமா, நீங்க சொன்னீங்க 234 தொகுதியிலையும் ஒரே முகம் ஒரே நபர் நிக்க முடியாதுன்னு. ஆனா 2 பேர் நிக்க முடியும்ல. அதான் அந்த பாயிண்ட புடிச்சு 2 தொகுதியில விஜய் போட்டிடுறாரு. சென்னையில பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியிலையுமே விஜய் போட்டிடுறாரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர் டி நகர் தொகுதியில போட்டியிடுறாரு. ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம். செங்கோட்டையன் அவர் எப்போதுமே போட்டியிடுற கோபிச்செட்டிப்பாளையத்துலதான் போட்டியிடுறாரு. திருப்பரங்குன்றத்துல சிடிஆர் நிர்மல்குமார் போட்டியிடுறாரு. ஜேசிடி பிரபாகர் 1000 லைட்ஸ்ல போட்டியிடுறாரு அப்படின்னு முக்கியமான அந்த கட்சியோட முக்கியமான நபர்கள் எல்லாம் இங்க எல்லாம் போட்டிடுறாங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், வெளியில இருந்து வந்த தொழிலதிபர்கள் அப்படின்னு பல நண்பர் அப்படின்னு சொல்லி பலருக்கு அந்த மாதிரி இடம் கொடுத்துருக்கு. நீங்க கூட ஃபியூச்சர்ல ஏதாவது கட்சி ஆரம்பிச்சா நண்பர் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு ஆள் இருக்கு, தெரியாது ஆள் இல்லைன்றீங்களா? ஓகே. அதே மாதிரிதான் இங்கேயுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிறைய ஒரு 20 வேட்பாளர்கள் கிட்ட பார்த்தோம்னா இந்த பேர்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இப்பதான் தொடங்கினாங்க. ஆனா இந்த பேரை நம்ம வேற எங்கேயோ தேர்தல்ல பார்த்திருக்கோமே, தேர்தல் நமக்கு பழக்கப்பட்ட பேரா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. நேத்து முந்தா நாள், அதுக்கு முந்தின நாள் அதிமுக, அமமுக அப்படின்னு ஒவ்வொரு கட்சியில சீட் எல்லாம் கொடுக்காம இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே தாவேக்கால சேர்ந்து இந்தாங்க உங்களுக்கு தானே சீட்டு வேணும், நாங்குநேரில நீங்க போட்டியிடுங்க, இந்தாங்க உங்களுக்கு சீட்டு வேணும்னு சொல்லி வாரி வழங்கியிருக்காரு. அதிமுகல இருந்து நம்ம பார்த்தோம்னா கூட சமீபத்துல விளங்கின நாராயணன், தூசி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு இங்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. ஓஹோ, அதனாலதான் மத்த கட்சியெல்லாம் வேட்பாளர்கள் அறிவிக்கிட்டோம், அதுல யாராவது இருந்து சீட்டு கிடைக்காதவங்க இருப்பாங்க, மீதி சீட்டை நம்ம இங்க ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு கடைசியா அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பா இதையுமே நீங்க ஜனநாயகத்தோட ஒரு கூறாதான் பார்க்கணும். ஜனநாயகனோட கூறு இல்ல, ஜனநாயகத்தோட கூறு. ஓகே, வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு தமிழக மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் கிடையாது, தொகுதியின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து பல பேர் இதுக்கு முன்னாடி வேற கட்சிகள்ல போட்டிட்டு எம்எல்ஏ நிறைய நல்லா எப்படி பாதுகாத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம், பார்க்கதான் செஞ்சோம். அதெல்லாம் எதிர்த்துதான் நீங்க கட்சியுமே ஆரம்பிச்சீங்க. இப்ப அவங்களே கட்சிக்குள்ள சேர்த்திருக்காங்க. வேட்பாளர்களை அறிவிச்ச இந்த மேடையிலேயே அடுத்த கட்ட வாக்குறுதிகளையும் விஜய் அறிவிச்சிருக்காரு. குறிப்பா இளைஞர்களை மையப்படுத்தி வாக்குறுதிகள் சொல்லியிருக்காரு. அதுல நம்ம முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் சொல்லியிருக்காரு. 29 வயது வரைக்கும் ஒரு இளைஞருக்கு வேலை கிடைக்கல, அவர் பட்டதாரியா இருந்தாருன்னா அவருக்கு அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்கும், 4000 ரூபாய் கொடுக்கும். அவர் டிப்ளமா படிச்சிருந்தாருன்னா 2500 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் எங்கெங்க இருக்காங்களோ ஊரக வேலை வாய்ப்புகள் உருவாக்கும், 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் புதுசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு பணிகள்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு தனியார் நிறுவனம் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேட்னுடைய ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதுல மானியம் கொடுப்போம் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காரு. அதிமுகல இருந்து வேட்பாளர்கள் தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு பார்த்தேன். அதிமுக தேர்தல் அறிக்கையில இருந்து அதிமுகலையுமே இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு சொல்லல, முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே சொல்லியிருந்தாங்க. திமுக கடந்த காலத்திலே அது தேர்தல் அறிக்கையில இருந்தது, வந்திருக்கு. சரி, அவங்க வாஷிங் மிஷின் சொல்லியிருக்காங்க, இவர் இன்னும் முடிக்கல, வாக்குறுதிகள் அடுத்து இருக்கு, இவர் வேற ஏதாவது அறிவிக்கிறாரான்னு பார்ப்போம். அதே நேரம் இன்னைக்கு திமுகவுடைய வாக்குறுதிகளும் வெளியாக இருக்கு. நம்ம பேசுற வரைக்கும் அது வெளியாகல. டிடிஹெச் எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரௌண்ட்ல தியேட்டர், ஒவ்வொரு வீட்லயும் தியேட்டர். ஆமா, ஏற்கனவே டிவி கொடுத்தாச்சு, இப்ப அடுத்த கட்டமா போக வேண்டாமா? ஆமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஓடிடில படம் பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ரொம்பவே அதிகமாயிட்டே வருது இல்ல. அதை ஊக்கப்படுத்துற அது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. Welcome to Imperfect Show on Road Biden Election Express 2026 powered by Chennai Silks. Associate sponsor Boomer Session Dhotis, vehicle partner Mahindra. இன்னைக்கு நம்ம காலையிலிருந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி இங்கே தென்காசி வரத்துக்கு நைட்டு ஒரு 11 மணி ஆச்சு. 11 மணிக்கு இங்கே ஹால்ட் ஆனோம். வரப்பவே ரோடு அங்கங்கே சரியில்லாமல் நம்மளே பார்க்க முடிஞ்சுது. காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம சங்கரன் கோயில் போயிட்டோம். சங்கரன் கோயிலிருந்து அப்படியே வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், அதுக்கப்புறம் இப்போ தென்காசி நின்றுட்டு இருக்கோம். தென்காசி முடிச்சுட்டு நம்ம ஆலங்குளம் போக போகிறோம்.
கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு கட்சி பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னங்கிற தனி வீடியோவில் வரும், நீங்கள் வந்து பாருங்க. ஆனால் என்ன எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா, கடையநல்லூர், வாசுதேவ நல்லூர் போன்ற பகுதிகள் எல்லாமே நம்ம காமனாக ஒரு பஸ் ஸ்டாப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சில ஏரியாக்களில் சில சாதி பஸ் ஸ்டாப்னு அதை வந்து சொல்கிறாங்க. இந்த சாதிகாரங்க கூட பஸ் ஸ்டாப்ல ஏறுவாங்களாம். இப்பெல்லாம் கூட இருக்குன்னு கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. பட் அதை பற்றி பேச யாருமே வந்து மக்கள் முன் வரல. காரணம் எல்லாருக்குமே தெரியுங்க, தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. என்னங்க நீங்கள் பெருசாக வந்து பேச போறீங்க மாதிரி வந்து சொன்னாங்க. பட்டு கடையநல்லூரில் ஓரளவுக்கு யார் ஜெயிப்பாங்கிற கணிக்க முடியுது. வாசுதேவ நல்லூர்லேயும் வந்து தெரியுது. சங்கரன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போல தெரியுது. தென்காசியை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் வந்து நிலவரம் இப்போ இருக்கு. நம்ம கூட ஒரு அண்ணா இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. தென்காசியை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கு? தென்காசியை பொறுத்தவரை சாலை வசதி எதுவும் சரி கிடையாது, தொழில் வளர்ச்சி எதுவும் கிடையாது. விவசாயத்தை நம்பி தான் மக்கள் இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இங்கே பெருசாக இது இல்லை, தொழில் வளம் எதுவுமே கிடையாது. மழை இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. மக்கள் அங்கங்கே மெட்ராஸு அங்கங்கே போய்கிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்புகளுக்கு. சுற்றுலா எப்படி இருக்கு? குற்றாலத்தில் குளிக்க வராங்கல்ல? குற்றாலத்துக்குலாம் சீசன் டைம் மட்டும்தான் அந்த 3 மாதம், மற்ற நேரம் தண்ணிகள்லாம் இருக்காது. தண்ணியே இல்லை, தண்ணி கிடையாது. பராமரிப்பு பணி நடக்கிறதுனால துப்புற ஆளுக்க வரது கிடையாது. யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு தென்காசியில்? தென்காசியை பொறுத்த குறைஞ்ச ஓட்டில் தான் ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. யாரு வேட்பாளர்னு அறிவிக்கல, அறிவிச்சா தான் நம்ம சொல்ல முடியாது. இவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம யார் வராங்க என்னன்னு கரெக்டாக சொல்லிடுவோம். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அண்ணன் பேசின மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் தென்காசி வரைக்கும். நான் சொல்றது வந்து கடையநல்லூர், வாசுதேவ நல்லூர், சங்கரன் கோயில் வரைக்கும். அடுத்த ஆலங்குளம் போவோம். நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். காங்கிரஸ் எப்படி வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் தானே இருக்காரு. காங்கிரஸ்லாம் வாய்ப்புலாம் கிடையாது, வந்து ஒன்றும் கிடையாது. அவங்க திமுக வேஸ்ட் தான் எங்களை பொறுத்தளவு. அவங்க வந்து கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுல தான் இருக்காங்களே தவிர மக்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதிமுக பரவாயில்ல, அவங்க கரெக்டான முறை மக்களுக்கு இளைஞர்கள் டிவிக்குங்கிறாங்களே. டிவிக்கு வந்து அது ரசிகர்கள் தான், இந்த ஆட்கள் மனதில் இன்னும் இல்லை. நேத்து திமுகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாச்சு. ஆமா, அதுல ஆனா நிறைய அதிருப்திகள் இருக்கு போல இருக்கு. ஆமா, நிறைய அதிருப்திகள் வந்து இருக்கு. என்னன்னா, சிட்டிங் எம்எல்ஏக்களா இருக்கிற நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படல. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் திமுக தலைமைக்கு வந்து இருக்கும். அதே வேளையில அவரோட ஆதரவாளர்கள் எப்போதும் போல கொந்தளிக்க தானே செய்வாங்க. ஆமா, தாம்பரம் தொகுதியில வந்து எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு SR ராஜா அவருடைய ஆதரவாளர்கள் TR பாலுவனுடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஏன் கொடுக்கல, நாங்க இவ்வளவு வேலை பார்த்து எங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலையே, எப்படி அப்ப கட்சி ஜெயிக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டாங்க. 3 முறை வாய்ப்பு கொடுத்திருக்கோம், நாங்க வேற ஒரு விஷயத்த அவருக்காக யோசிச்சு வச்சிருக்கோம்லாம் சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காங்க போல. ஆமா, அதனால வந்து களத்துல அது எதிரொலிக்கும். ஏன்னா தேர்தல் வேலையை எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். ஆனா அதிருப்தி இருக்கும்போது எப்படி செய்வாங்க அப்படிங்கலாம் இருக்கு. சோ தேர்தல் கணக்குகள். சரி, இன்னொரு பக்கம் SR ராஜாக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்கல அப்படின்னு பார்த்தா நிறைய முக்கியமான ஆட்களுக்கு வந்து திமுக சீட்டு கொடுக்கல. வந்து தாயகம் கவி அவர் வந்து தொடர்ந்து 2 முறை எம்எல்ஏ ஆனவர். ஆமா, ஜெய கருணாநிதி டி நகர்ல, ஆமா, அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கல. CVMP எழிலரசன் அவருக்குமே வந்து சீட்டு வந்து கொடுக்கல. அப்படி சென்னைக்குள்ளேயே வந்து பலருக்கு வந்து முக்கியமான அமைச்சர்களுக்கு கொடுக்கலையே. ஆமா, அதுதான். பொன்முடிக்கு சீட் இல்ல, அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு கொடுக்கல, கைல்விழி செல்வராஜுக்கு இல்ல, இங்க காந்தி அவருக்கு வந்து சீட்டு இல்ல. ஆனா வந்து காந்திக்கும் பொன்முடிக்கும் அவங்க பசங்களுக்கு கொடுத்திருக்காங்க, சீட்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இந்த 2 பேருக்கு வந்து அந்த சீட்டு இல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா CPM தொகுதியில பத்மநாபபுரம் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே இருக்கு. ஓஹோ, திரும்பி வாங்குறாங்க. ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கும்னு நினைக்கிறேன். சோ வந்து அது பார்க்கலாம் என்ன முடிவுகள் வந்து வருதுன்னு. திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல்ல ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் மட்டும் அதிக கவனத்தை ஈர்த்திருக்காங்க. ஆமா, கோகிலவாணி. இவங்க வந்து அவினாசி தனித்தொகுதியினுடைய திமுக வேட்பாளர். என்ன ஹைலைட்னா இவங்களுக்கு 26 வயசு தான் ஆகுது. இந்த வேட்பாளர் பட்டியலே வந்து ரொம்ப யங்கஸ்டான வேட்பாளர் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, கடந்த காலத்திலயுமே அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்ப கூட பாமகவோட இளைஞரணி தலைவரா இருக்கவர் இப்ப கூட வேட்பாளரா அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு செஞ்சில. கணேஷ்குமார் அவருமே 26 வயசுல வந்து எம்எல்ஏ, ரொம்ப சின்ன வயதிலேயே எம்எல்ஏ ஆனவர் தான். சோ அதனால முக்கியமான ஒரு ஹைலைட்டான வேட்பாளரை பாக்குறாங்க. இன்னொன்னு அவினாசியில பாஜக சார்பில் எல்முருகன் போட்டியிட போறாரு. இந்த பக்கம் தாவேக்கல பாத்தீங்கன்னா தனபால் அவரோட பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டிடுறாரு. இன்னொரு கூடுதலா நமக்கு ஒரு தகவல் வருது. ஆனா பையன் நிக்கும் போது நிப்பாரான்னு தெரியல. அவரே கூட சுயேட்சையெல்லாம் போட்டிடுவாரு அப்படிலாம் சொல்றாங்க தனபால. ஆனா அவங்க பையனும் நிக்கிறாரு, எப்படி அதுக்கு சாத்தியம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே.
திமுக கூட்டணியில சிபிஐக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. திருத்துறைப்பூண்டி மாரிமுத்து அவர் இப்பவும் எம்எல்ஏவா இருக்காரு, திரும்பவும் போட்டியிடுறாரு. தளி ராமச்சந்திரன் அவரும் எம்எல்ஏவா இருக்காரு, திரும்பவும் போட்டியிடுறாரு. திருப்பூர் வடக்கு ரவி, பவானி சாகர் BL சுந்தரம், திருவில்லிபுத்தூர் B மகாலிங்கம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, இதுல வந்து சில பெயர்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த பெயர் தான். ஆனா சில மாறாத பெயர்கள்லாம் அப்படி இருக்கும்ல. பொதுவா கம்யூனிஸ்ட் எல்லாம் அப்படி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தளி ராமச்சந்திரன் பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு பேர் தான். எப்படி திமுக அதிமுக எல்லாம் சில பேர்கள் மாறாதோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். ஏன்னா அவர் சீட்டு கொடுக்கலன்னா தனியா போய் நின்றுவாரு. எதுக்கு விட்டுட்டு நம்ம போய் ஆபத்து சந்திக்கணும்ட்டு. ஆமா, ஏன்னா 2006 அப்படி தனியா போய் நின்று ஜெயிக்கவும் செஞ்சுட்டாரு அவரு. மக்கள் நல கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் 20,000 30,000 ஆயிட்டு இருக்கும். அவர் 68,000 என்னமோ வாங்கி 2வது இடத்துக்கு எல்லாம் போனாரு. யாரு அது எனக்கே பாக்கணும் போல. ஏற்கனவே ஒரு திமுக அதிமுக பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வழக்கமா என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு என்று ஒரு கூட்டம், தங்களுக்கு என்று ஒரு தொழில், தங்களுக்கு என்று ஒரு குறுநில மன்னர் மாதிரி இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் அவர் வந்து. என்ன சொல்றீங்க, கம்யூனிஸ்ட்ன்றீங்க? ஆமா, கம்யூனிஸ்ட்களே அவர் ஒரு டைவான கம்யூனிஸ்ட் தான். அவ்வளவு குவாரி எல்லாம் இருக்குன்னு அந்த மாதிரிலாம் வெளியில நிறைய தகவல்கள் வரும். அது மாதிரி தகவல்கள் எல்லாம் நிறைய வரும்னு வச்சுங்களேன். ஓகே 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 ஓகே. ஒரு பக்கம் சிபிஐல வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க. ஆனா காங்கிரஸ்ல மட்டும் குளறுபடிகள் நிறைய இருக்காமே. ஆமா, நிச்சயமா இருக்கு. எப்போதுமே எந்த ஒரு கட்சியிலுமே வந்து அணிகள் நிறைய இருக்கும்போது, தலைவர்கள் நிறைய இருக்கும்போது குளறுபடிகளும் நிறைய வந்து இருக்கதான் செய்யும். ஏன்னா எல்லாருமே தலைவர்களா இருக்கும்போது யார் முடிவெடுக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வரும்ல. அந்த மாதிரியான பிரச்சனை தான். எல்லாருமே அவங்கவுங்க ஆதரவாளர்களுக்கு சீட்டு கேட்பாங்க, அவங்களோட வாரிசுகளுக்கு சீட்டு கேட்பாங்க. அப்படின்னா அது இழுத்துக்கிட்டே போகுது. காங்கிரஸ்ல இருக்கிற அணிகளை என்னாலே வந்து 30 அணி இருக்குன்றாங்க. அது வந்து அவங்க வாங்கின சீட்டோட அதிகமா இருக்கு. ஆமா, இன்னொன்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ்ல வந்து நிர்வாகிகள் தான் அதிகம், தொண்டர்கள் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. புதிய தமிழகம் கட்சி அதிமுகவோட சேருவாங்க அப்படின்னு பேச்செல்லாம் வந்துச்சு. ஆனா வந்து அதிமுகவுல நீங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வந்து இப்ப தனித்து போட்டிடுறோம் அப்படின்னு 43 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு அந்த கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி. மீதி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட வேட்பாளர்கள்லாம் அடுத்தடுத்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பேசணும், நானே 2 தடவை பேசினேன், நான் அவர் தான் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு கிருஷ்ணசாமி சொல்றாரு. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, அவர் என்கிட்ட நேரடியாவே பேசலையே, யாரோ மறைமுகமா ஒரு வேற பேசினாங்க. 10 சீட்டு கேட்டாரு, அதுக்கப்புறம் 5 சீட்டு கேட்டாரு. அவர் 31 தொகுதியில நின்று 30,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு எப்படி நாங்க 5 சீட்டு தான் நாங்க ஓட்டுக்கு ஏத்த மாதிரிதான் சீட் எல்லாம் கொடுப்போம், அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது ஒரு சலசலப்பா இருக்கு. அதிமுகவுல இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வந்து அறிவிச்சிருக்காங்க. 17 தொகுதிகளுக்கு மீதி இருந்துச்சு, அதை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்க? சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 தொகுதி, அப்புறம் மற்ற இடங்கள்ல 4 தொகுதி அப்படிலாம் அறிவிச்சிருந்தாங்க. எதிர்பார்த்த பட்டியல் தான் வந்து வந்திருந்தது. எப்படி வந்து 1008ல வளர்மதி, அண்ணா நகர்ல கோகுலேந்திரா, வேளச்சேரியில வந்து அசோக், டி நகர்ல சத்யா அப்படின்னு இது எல்லாமே எதிர்பார்த்த ஒரு பட்டியலாகத்தான் இருந்தது. திருவிக்கா நகர்ல பாத்தீங்கன்னா மறைந்த ஆம்ஸ்டாங் அவரோட மனைவி பொற்கொடி அவங்கள வந்து வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. அது போக திருச்சுழி, வெளியில முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன், இதெல்லாம் நம்மளே கூட பேசியிருந்தோம். திருச்சுழி, காட்டுமன்னார் கோயில் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்களுமே இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. ஓகே. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில இருக்கிற தமுக, அதிமுக கூட்டணின்னு சொல்லாம தெரியல, கூட்டணி. ஆமா, ஏன்னா வந்து பாஜகவுடைய சின்னத்துல, தாமரை சின்னத்துலதான் வந்து போட்டியிட போறாரு ஜான் பாண்டியன். ஜான் பாண்டியன் கிடையாது அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சோம். என்னுடைய மனைவி தான் ராஜபாளையம் தொகுதியில போட்டிடுறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பிரிசில்லா பாண்டியன் அவரை வந்து வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு. நிச்சயமா அவங்க கட்சி அவங்களோட முடிவுதான் வச்சுங்களேன். ஆனா அவர் வந்து வெளியில சீட் வாங்கிட்டு வெளியில வரும்போது என்ன சொன்னாருன்னா, முதன்முறையா வந்து ஒரு பொது தொகுதியில, அதாவது அவர் வந்து இதுக்கு முன்னாடி பொது தொகுதி எல்லாம் போட்டிட்டு இருக்காரு, பட் கட்சி சார்ந்து இந்த மாதிரி பெரிய கட்சியோட கூட்டணி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பொது தொகுதியில வந்து நாங்க எங்க கட்சி சார்பில போட்டியிட போறோம் அப்படியான கருத்துக்களை தான் வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இங்க வந்து சமூக கணக்குகளோட தான் அவங்க மனைவி வந்து ஒரு களம் இறக்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களுமே சொல்லப்படுது. பட் தேர்தல் வெற்றி அப்படிங்கறத எல்லாருக்குமே வந்து பிரதானமாக இருக்கும். ஓகே, அதுல ஒன்றும் தவறில்லை. இன்னொரு பக்கம் இப்படி ஒரு லிஸ்ட வாங்கிட்டு வந்திருக்கீங்களே தொகுதிகள்ன்ட்டு, இதுல எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் BL சந்தோஷ் வந்து கோவப்பட்டாராமே. ஆமா, என்னன்னா BL சந்தோஷ் நாளைக்கு வராருன்னா இன்னைக்கே வந்து யார் யாருக்கு என்னென்ன தொகுதின்றதை எல்லாமே பிரிச்சு வாங்கிட்டாங்க. அந்த வாங்கினதுல பாத்தீங்கன்னா பாதிப்புகள் ஏற்படாத அளவுக்கு கொடுத்துட்டு மத்த பக்கம் பெரிய பாதிப்பு எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்திட்டாரு. இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன், அந்த பக்கம் வந்து நயனா நாகேந்திரன் கேட்ட சாத்தூர், அப்படி எல்முருகனுக்கு அவினாசி அப்படின்னு அவங்களெல்லாம் கூல் பண்ணிட்டு மற்ற தொகுதிகள் எல்லாம் நிறைய தள்ளி விட்டுட்டாரு. அண்ணாமலைக்கே இல்ல. ஆமா, சென்னைக்குள்ள கூட பாத்தீங்கன்னா நிறைய தொகுதிகள் அவங்க எதிர்பார்த்தாங்க. டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி அப்படிலாம் விருகம்பாக்கம்னா மயிலாப்பூர் மட்டும் கொடுத்துட்டு அமைதியாயிட்டாரு. BL சந்தோஷ் பார்த்துட்டு
ரொம்பவே என்ன தொகுதி நீங்களாம் அதெல்லாம் வாங்கிருக்கீங்க, இங்கெல்லாம் நம்ம போய் நிக்க முடியுமா, இங்கெல்லாம் நமக்கு கட்சியே கிடையாது, மானாமரி திருப்பத்தூர்ல எல்லாம் போய் நம்ம வந்து ஜெயிப்போமா சிவகங்கையில அப்படின்ற மாதிரி. புதுக்கோட்டையில 3 தொகுதி, அதுல ஒரு தொகுதியை மாத்தணும் அப்படின்னு. ஆனா அதிமுக மாத்தி கேட்கறதாவும் ஒரு செய்தி வருது. ஆனா பாஜக தரப்புலயே அந்த தொகுதிகள்லாம் நிறைய உடன்பாடு இல்ல. தாமரை மலர்றதுக்கு நீங்களே விட மாட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. ஆமா, சீனியர்களை கூல் பண்ணிட்டு மத்த இடத்துல பெரிய வேலையை பார்த்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. ஓகே, தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல முக்கியமா பயன்படுத்துற ஒரு டேர்ம் அப்படின்னா பங்காளி சண்டை எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, ஒரே கட்சியில இருந்துட்டு வெளியில வந்து அவங்க சண்டை போட்டா, இப்ப அதிமுக அமமுக முன்னாடி சண்டையெல்லாம் போடும்போது அது பங்காளி சண்டையாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆமா, திமுக மதிமுக எல்லாம் சண்டை போடும்போது அப்படிதான் இருக்கும். சகோதரத்துவம் கூட சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து உண்மையிலேயே ஒரு தொகுதியில சகோதரத்துவம் நடக்குதுன்னா அது வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில தான். திமுக சார்பில் அண்ணன் மகாராஜன், அதிமுக சார்பில் தம்பி லோகிராஜன். எப்போதுமே வந்து வீட்டுல சண்டை நடந்தா யார் ஜெயிப்பா, தம்பி அடிச்சு அண்ணன் ஜெயிக்கிற மாதிரி இங்கேயுமே அண்ணன் வந்து தம்பி அடிச்சு ஜெயிச்சிருவாரு. எப்படியாவது எங்க அண்ணனை பழி வாங்குற அப்படின்னு அவரும் தொடர்ந்து வந்து படையெடுத்துட்டு இருக்காரு. கோழிக்கறிக்கு வந்து சண்டை நடக்கும் அண்ணன் தம்பிகளுக்கு இடையில. ஆனா எப்பயுமே வந்து ஒரு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்கன்னா அது இவங்கதான். ஆமா, இதுல வேற ஒரு ட்விஸ்டுமே இருக்கு. இந்த தொகுதியில வந்து இதெல்லாம் செய்யலையா, இந்த எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாருன்னு அவங்க தம்பி கிட்ட கேட்டா அவர் பதில் எல்லாம் சொல்ல மாட்டாரு. வேற யார்ட்டையாவது கேட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அண்ணனை எதிர்த்துலாம் சொல்ல மாட்டாரு. டீலிங் இருக்கு போல. ஆமா, ஆனா நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ அது போதும் இல்ல, அவ்வளவுதான். வினோதமா இருக்கு பாருங்க. ஆமா, ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு பாகிஸ்தான்ல நடக்கிறதா தகவல் வெளியே இருக்கு. ஒருவேளை அதுல பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா விரைவில் அந்த போர் முடியலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஈரான் எங்களுடைய டிமாண்ட்ஸை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அப்படி எங்க டிமாண்ட்ஸ் நீங்க ஏத்துக்கலன்னா நாங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து நீங்க ஏத்துக்கல அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு கடுமையான தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில பாகிஸ்தான்ல இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, இது என்னடி இன்னும் முடியாம இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு? மார்ச் மாசம். ஆமா, ரொம்ப நாளா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நைட்டு பூரா வான்னு சொன்னாலும் வர்றது கிடையாது. மதியம் சாப்பிட்ட உடனே கூப்பிடாமே வர வேண்டியது, அங்கதான் இங்க கூப்பிடுறாங்களே. தூக்கம். கூகுள் மேப் ஒரு சர்வதேச வழி நிவாரணி. ஏங்க அது கொண்டு போய் கவுத்துதான் விடும். என்ன பெரிய துரந்தர் ஸ்பை. ஆபீஸ் போய் கேள்விப்பட்டிருக்கியா? எல்லா ஆபீஸ்லயும் அப்படி ஒரு வேற லெவல் பண்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாரு கொடுப்போம்? விருது வந்து இன்றைய சம்பவக்காரர் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்த வெற்றி கழகத்தின் தலைவர். அந்த டோன் வருது, அவங்க கட்சிக்காரங்க டோன்லாம் வருது. ஆமா, இருந்தாலும் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கிற சாதாரண வேலையா? ஆமா, எல்லா இடத்துலயும் தேடி பிடிக்கணும், எங்கெங்க யாரு விலகுறான்னு பாக்க. பேர் என்ன, சங்கிலி, இனி நீ கங்குலி அப்படின்னு நிறைய பேரை வந்து கடைசியில வந்து கட்சிக்குள்ள சேர்த்து கரெக்ட் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பா இதுவரை இவ்வளவு நாள் காலியா இருந்த தொகுதிகள்லாம் இப்ப கிடையாது, வேட்பாளர் அறிவிச்சுட்டா ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு இன்னைக்கு விஜய் வந்து. இனிமேலாம் யாராவது கோச்சிட்டு வெளியில வந்தீங்க, சீட்டு கிடையாது. அதனால ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற அந்த விருதை விஜய்க்கு கொடுத்துடலாம், கிளம்பிடலாம். ஓகே, நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.